எல்லாருக்கும் வணக்கம். எல்லோரும் நல்லா இருக்கீங்களா? இன்றைக்கி வந்து பீஸ் புலாவும் பெப்பர் சிக்கன் தான் செய்ய போகிறோம். அதை தான் பார்க்க போகிறீங்க. செம்ம டேஸ்ட்டாக இருந்துச்சு. வாங்க இதை எப்படி செய்யலான்னு பார்க்கலாம். நான் எப்படி செய்வேன்றது தான் இன்றைக்கி உங்களுக்கு காட்ட போகிறேன். ஏதாவது இதில் குறை இருந்துச்சுன்னா எனக்கு கண்டிப்பாக கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்க. வாங்க இப்போ வந்து நான் வெங்காயம் தக்காளி எல்லாம் கட் பண்ணி வச்சுட்டேன். சிக்கன் ரெடி பண்ணி வச்சுட்டேன். லெமன் இருக்குது, தயிர் இருக்குது, புதினா, கொத்தமல்லி, நெய், அரிசி வந்து நான் 3/4 கிலோ ஊற வச்சுருக்கேன். 2 வாட்டி கழுவி ஊற வச்சுருக்கேன். நீங்களும் இதெல்லாம் ப்ரிப்பேர் பண்ணி வச்சுக்கிட்டிங்கன்னா கொஞ்சம் ஈஸியாக இருக்கும். டக்கு டக்குன்னு நம்ம செஞ்சிடலாம். இது நான் டின்னருக்கு தான் செய்கிறேன். டின்னருக்கு கொஞ்சம் ஹெவியாக இருக்குதுன்னு யோசிப்பீங்க. பிரேக்ஃபாஸ்ட்டும் லன்ச்சும் நார்மலாக சாப்பிட்டுட்டோம் அப்படின்னா டின்னர் நான் ஹெவியாக எடுத்துப்பேன். பச்சை பட்டாணி பாருங்கள், நான் வாங்கி ஃப்ரிட்ஜில் ஸ்டோர் பண்ணி வச்சுருந்தேன். நல்லா சாப்பிடுங்க, வாழ்க்கையை நல்லா என்ஜாய் பண்ணுங்கள். எந்த யோசனையும் இல்லாமல் எப்பயும் சந்தோஷமாக இருங்க. ஃபஸ்ட்டு நம்ம பெப்பர் சிக்கன் செஞ்சுக்கலாம். ஒரு கடாய் வச்சுருக்கேன். கடாயில் எண்ணெய் போட்டுக்கலாம். நான் ஸ்பைசஸ் வந்து அதிகமாக சேர்த்துக்கிறதில்ல. அது வாயில் வந்தால் பிடிக்க மாட்டேங்குது. அதனால் 2 அப்படி சேர்த்துப்பேன். அதுவும் கரம் மசாலா ஆட் பண்ணுறேன்னா அதுவும் சேர்க்க மாட்டேன். ஆயில் சூடானதுக்கப்புறம் கொஞ்சமாக பட்டை, லவங்கம் சும்மா 2 போட்டுக்கலாம். பிரிஞ்சி இலை கொஞ்சம் வீட்டில் நிறைய இருந்தது, அதனால் நான் நிறைய போட்டுட்டேன். கொஞ்சோண்டு நான் புதினாவும் போட்டிருக்கேன், கொத்தமல்லி. அதோட வாசனை வந்து அந்த சிக்கன் ஃபுல்லாக இருக்கும் அப்படின்றதுனால. வெங்காயம் போட்டுக்கலாம். வெங்காயம் போட்டு நல்லா ஃப்ரை பண்ணிக்கலாம். ஃப்ரை ஆகிட்டே இருக்கட்டும். கொஞ்சம் உப்பு வேணும்னா நீங்கள் கொஞ்சம் போட்டு ஃப்ரை பண்ணிக்கோங்க. நல்லா ஃப்ரை பண்ணிக்கிட்டு எடுத்துக்கலாம். இதுக்கு வந்து பிரியாணி மாதிரி ரொம்ப ஃப்ரை பண்ணணும்னு அவசியம் இல்லை. கொஞ்சம் உயிரோடு இருந்தால் போதும். வெங்காயம், தக்காளி போட்டுக்கலாம். கருவேப்பிலை பாருங்கள், நான் தக்காளி மேலேயே வச்சுருக்கேன். நடுவில் தான் போடுவேன், நான் எப்பயும் சொல்லியிருக்கேன் இல்லையா. தக்காளியும் நல்லா மேஷ் ஆகிற வரைக்கும் நல்லா ஃப்ரை பண்ணிக்கலாம். இதில் மசாலா பார்த்திங்கன்னா இதோட எல்லாமே வந்து பிரியாணி மாதிரியே தான் இருக்கும். டிஃப்ரெண்ட் ஒன்றுமே இருக்காது. அரிசி மட்டும்தான் போடுறதில்ல, மற்றபடி பெப்பர் போடுறதில்ல. மீதி எல்லாமே வந்து பிரியாணி ஸ்டைல் தான். இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு போட்டு அதுவும் நல்லா ஃப்ரை பண்ணிக்கலாம். ஃப்ரை பண்ணிக்கிட்டு அந்த வாசனை போகிற வரைக்கும் உப்பு கொஞ்சம் போட்டுங்க. நான் கல் உப்பு போட்டிருக்கேன். தக்காளி நல்லா மேஷ் ஆகிடுச்சு. அதுக்கப்புறம் நம்ம கறி கழுவி வச்சுருக்கோம் இல்லையா, அதை நல்லா பிழிஞ்சி போட்டுக்கலாம். கறி எல்லாத்தையும் போட்டுங்க. அந்த தண்ணி வந்து நல்லா பிழிஞ்சிக்குங்க. மூடி போட்டு கொஞ்சம் நேரம் கழித்து ஓப்பன் பண்ணி பார்த்தீங்கன்னா அதுலேருந்து கொஞ்சம் தண்ணி வந்திருக்கும். அதெல்லாம் நல்லா போகிற வரைக்கும் நல்லா பெரட்டி எடுத்துக்கலாம். கொஞ்சம் வேக விட்டுக்கலாம். சிக்கன் வெந்துடுச்சான்னு பார்த்துக்குங்க. கொஞ்சம் கரண்டி வச்சு குத்தினாலே நமக்கு தெரியும் சிக்கன் வெந்துடுச்சான்னு. அதில் இருக்க தண்ணியே போதுமானது. மேலே தண்ணி ஊற்றாதீங்க. நமக்கு வந்து இந்த ஜீரா ரைஸோடு வச்சு சாப்பிட தான் போகிறோம். நம்ம கொஞ்சம் திக்காகவே இருந்தால் பெட்டர். நான் மஞ்சத்தூள் போடுறேன், கரம் மசாலா போடுறேன், வெறும் மிளகாத்தூள் போடுறேன், 1 ஸ்பூன் சர்க்கரை போடுறேன், தூள் 2 ஸ்பூன் போடுறேன். வெறும் மிளகாத்தூளே எனக்கு காஷ்மீரி மிளகாவும் வெறும் மிளகாவும் மிக்சிங்கில் இருக்கிறதுனால கலரும் காரமும் கரெக்டாக வந்துடும். பாருங்கள், கலர் எவ்வளோ ரெட் கலரில் சூப்பராக இருக்குது. ஆனால் இதுக்கு நம்ம வந்து மிளகாத்தூள் கம்மி பண்ணிக்கணும். நான் கம்மியாக தான் போட்டிருக்கேன். ஒரு 2 ஸ்பூன் 3 ஸ்பூன் சின்ன ஸ்பூனில் போட்டிருக்கேன். ஏன்னா இதுக்கு நமக்கு தேவை நிறைய பெப்பர் தான். அதனால வந்து நான் மிளகாத்தூள் கம்மியாக தான் போட்டிருக்கேன். கலரு வந்து மஞ்சத்தூள் கூட நீங்கள் கொஞ்சம் கம்மியாக போட்டுக்கலாம். சிக்கன்னு அதில் மஞ்சத்தூள் போட்டால் தான் கிருமி போகும் அப்படின்றதுனால நீங்கள் கொஞ்சம் மஞ்சத்தூள் எக்ஸ்ட்ரா போட்டுக்குங்க. ஆனால் நான் கொஞ்சம் கம்மியாக தான் போட்டிருக்கேன். ஒரு 1/4 ஸ்பூன் தான் போட்டிருக்கேன். நமக்கு அவ்வளோ கலர் வேண்டாம். இப்போ நம்ம பெப்பர் தூள் எடுத்து வச்சுருக்கோம், அதையும் போட்டுக்கலாம். எடுத்து வச்ச பெப்பர் தூள் போட்டுக்கோங்க. நான் கொஞ்சம் நிறையவே போட்டிருக்கேன். ஏன்னா இது பெப்பரில் செய்கிறதுனால இது பெப்பர் தூள் நிறைய போட்டால் தான் கலரும் டேஸ்ட்டும் சூப்பராக இருக்கும். பெப்பர் போட்டு ரொம்ப நேரம் அடுப்பில் வைக்காதீங்க. சும்மா ஒரு 2 கிளறி இறக்கிக்கங்க. இல்லைன்னா கசப்பு வந்துடும். நான் வந்து இதில் தயிர் போட்டேன், 1 பேக்கெட் தயிர் போட்டேன். ஆனால் அது மிஸ் ஆகிடுச்சி வீடியோவில். நீங்கள் கண்டிப்பாக தயிர் போட்டுக்கோங்க. தயிர் போட்டால் தான் அது நமக்கு கிரேவி பதம் வரும். சாப்பாட்டில் கலந்து சாப்பிடும்போது சூப்பராக இருக்கும், டேஸ்ட்டாக இருக்கும்.
பார்க்கவும் நமக்கு நல்லாயிருக்கும். அப்புறம் நம்ம கொத்தமல்லி போட்டு இறக்கிக்கலாம். கொத்தமல்லி ஃப்ரெஷ்ஷாக போட்டுக்கோங்க. அப்போ தான் அது பார்க்கவும் அழகாக இருக்கும், சாப்பிடவும் அழகாக இருக்கும். இப்போ நம்ம இந்த பெப்பர் ரெடி ஆகிடுச்சி, பெப்பர் சிக்கன். இதை எடுத்து ஓரமாக வச்சுட்டு நம்ம பீஸ் புலாவுக்கு ரெடி பண்ணிக்கலாம். அடுப்பில் நான் ஒரு கடாய் வச்சுருக்கேன். நெய் போட்டுக்கலாம். நெய்யும் கொஞ்சம் ஊற்றிருக்கேன், நான் எண்ணெயும் கொஞ்சம் ஊற்றிருக்கேன். நிறைய நெய்லேயே செஞ்சோன்னா சாப்பிடும்போது ஒரு மாதிரி இருக்கும், அதனால நான் 2மே போட்டிருக்கேன். அப்புறம் பட்டை 2, கிராம்பு 2, ஏலக்காய் 2 போட்டுக்கோங்க. எண்ணெய் சூடானோன்னு ஸ்பைசஸ்லாம் போட்டுக்கோங்க. நம்ம போட்ட பட்டை லவங்கம் இதெல்லாம் எண்ணெயில் கொஞ்சம் வதக்கிக்கங்க. ரொம்ப வேண்டாம். எண்ணெய் பாருங்கள் சூடே ஆகலை, அவ்வளோதான். கொஞ்சமாக வாசனை வந்தால் போதும். அதுக்கப்புறம் நம்ம வெங்காயம் போட்டுக்கலாம். வெங்காயம் பிரியாணிக்கு ஃப்ரை ஆகிற மாதிரியே ஆகணும். அப்புறம் நம்ம மெலிசாக கொஞ்சம் கட் பண்ணால் சீக்கிரமாக ஃப்ரை ஆகிடும். குண்டாக இருந்தால் கொஞ்சம் லேட்டாகும். ஆனால் நான் சில நேரம் குண்டாகவும் கட் பண்ணி ஃப்ரை பண்ணிப்பேன். என்ன பண்ணுறது, நமக்கு டைமிங் செட் ஆகணும்ல. டைம் இல்லாத நேரத்தில் கொஞ்சம் குண்டாகவே கட் பண்ணிவிடுவேன். நான் எப்பயும் வெங்காயம் போடும்போது உடச்சி போட்டுப்பேன். உடச்சி பிசைஞ்ச மாதிரி போட்டோன்னா அது கரெக்டாக வந்துடும். வெங்காயத்தை போட்டு நல்லா வதக்கிக்கலாம். உப்பு கொஞ்சம் போட்டுக்கலாம். உப்பு போட்டு நல்லா வதங்கட்டும். நான் பட்டாணி எப்பயும் வெங்காயம் வதக்கும் போதே போட்டுப்பேன். வெங்காயம் வதக்கும் போது போட்டால் தான் அது கரெக்டாக வெந்து வரும். நீங்கள் கொஞ்சம் நேரம் கழிச்சியோ கடைசியாக போட்டிங்கன்னா அது வேகாமல் இருக்கும். வெங்காயத்தோடவே பட்டாணி போட்டு கொஞ்சம் கிளறி தட்டு போட்டு மூடி வச்சுருங்க. அது கொஞ்சம் வேகட்டும். அதுக்கப்புறம் நம்ம கொஞ்சம் வெங்காயமும் பட்டாணியும் கொஞ்சம் வெந்துடுச்சான்னு பார்த்துட்டு நம்ம இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு போட்டுக்கலாம். இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு போட்டுட்டு அதையும் கொஞ்சம் ஃப்ரை பண்ணிக்கலாம். இதில் நான் தக்காளி போடுறேன். தக்காளி நான் ரொம்ப போடல, 1 தான் போடுறேன். பாருங்கள், இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு வதக்கினதுக்கப்புறம் நம்ம தக்காளி, கொத்தமல்லி, புதினா இதெல்லாம் ஆட் பண்ணிக்கலாம். பச்சை மிளகா கொஞ்சம் கூடவே போட்டுக்கோங்க. இதோட காரம் மட்டும்தான் நமக்கு இருக்கும். நம்ம தான் மிளகாத்தூள் போடுறது இல்லையா. தக்காளி கொஞ்சம் பெருசாக கட் பண்ணிக்கோங்க. ரொம்ப மெலிசாக கட் பண்ணாதீங்க. நம்ம பிரியாணிக்கு எப்படி மேஷ் பண்ணுவோமோ அந்த மாதிரி மேஷ் பண்ண வேண்டாம். இது பீஸ் புலாவுன்றதுனால நமக்கு தக்காளியோட அந்த சாப்பாடுக்கும் தக்காளியோட ரெட் கலரும் தான் வேணும். ஒயிட் கலர் சாப்பாடும் தக்காளியோட ரெட் கலரும் தான். மற்றபடி தக்காளியை நல்லா மேஷ் பண்ணாதீங்க. அங்கங்கே முழுசாகவே இருக்கட்டும், உடச்சி விடாதீங்க. சும்மா அது கலருக்கு தான் நம்ம போடுறோம். தயிர் போட்டுக்கலாம். தயிர் கொஞ்சம் கூடவே போட்டுக்கோங்க. நான் 1.5 பேக்கெட் தயிர் போட்டிருக்கேன். உங்களுக்கு டேஸ்ட் எப்படியோ அந்த மாதிரி போட்டுங்க. தயிர் கொஞ்சம் எப்பயுமே கூட போட்டிங்கன்னா பிரியாணியாக இருந்தாலும் சரி, இந்த மாதிரி புலாவாக இருந்தாலும் சரி, டேஸ்ட்டு சூப்பராக இருக்கும், நல்லா ரிச்சாக இருக்கும். தயிர் போட்டு நல்லா வதக்கிக்கோங்க. ஆனால் தக்காளியை உடச்சி விடாதீங்க. உடச்சி விட்டிங்கன்னா நமக்கு வெஜிடபிள் பிரியாணி மாதிரி ஆகிடும். அப்படியே இருக்கட்டும். பார்த்திங்கன்னா நான் 1.5 பேக்கெட் தயிர் போடுறேன். மீதி தயிர் தான் பெப்பர் சிக்கனுக்கு எடுத்து வச்சேன். அது வீடியோவில் கட் ஆகிடுச்சு. இப்போ இதையும் நல்லா கிளறிக்கலாம். கிளறிட்டு எல்லாத்தையும் நல்லா இருக்கான்னு இப்போயே செக் பண்ணிக்கோங்க. உப்பு காரம் இதெல்லாம் செக் பண்ணிக்கோங்க. அப்புறம் நம்ம தண்ணி ஊற்றும்போது உப்பு மட்டும்தான் போட முடியும். அதுக்கப்புறம் சாப்பாடுக்கு அப்புறம் போட முடியாது. ஒரு 2-3 நிமிஷம் தட்டு போட்டு மூடி வச்சிடலாம். இது நல்லா வதங்கட்டும். எல்லாம் கரெக்டாக வதங்கி வந்துடுச்சு. இப்போ நம்ம தண்ணி போட்டுக்கலாம். பாருங்கள், தக்காளி பட்டாணி எல்லாம் கரெக்டான பதத்தில் வெந்திருக்கு. இதே மாதிரி பண்ணிக்கோங்க. இப்போ நம்ம தண்ணி ஊற்றிக்கலாம். நான் 3/4 கிலோ அரிசி எடுத்துருக்கேன்னு சொன்னேன் இல்லையா. அதுக்கு எப்பயும் 1 டம்ளருக்கு 1.5 கிளாஸ் தண்ணி தான் ஊற்றணும். இப்போ நம்ம பிரியாணி பண்ணுறோன்னா அதில் சிக்கன்லேருந்து தண்ணி வரும், மசாலாலேருந்து தண்ணி வரும். அப்போ நம்ம குறைச்சி எடுத்துக்கலாம். இதுலேருந்து நமக்கு தண்ணிலாம் வராது. இல்லைன்னா தண்ணி நமக்கு வராது. நமக்கு கிரேவி திக்காக தான் இருக்கும். அதனால நான் கூட கொஞ்சம் தண்ணி போட்டுக்கிட்டேன். 1ன்றது 2 கிளாஸ் தண்ணி போட்டுக்கிட்டேன். எனக்கு இதில் 1 கிளாஸ் அரிசி இருந்துச்சு. நான் 2 கிளாஸ் தண்ணி ஊற்றிக்கிட்டேன். அது எனக்கு கரெக்டாக இருந்துச்சு. சாப்பாடு வெந்தெல்லாம் வரல, நல்லா வேறையாக கரெக்டாக இருந்துச்சு. இப்போ நம்ம தட்டு போட்டு மூடி வெயிட் வச்சிடலாம். வெயிட்டுக்கு நான் வெறும் குக்கர் இருந்தது, அதை கல் வச்சு பார்த்தேன். கல்லோட வெயிட் நமக்கு பத்தாது. அதனால நான் குக்கர் வச்சுருக்கேன். குக்கரோட வெயிட் கரெக்டாக இருக்குன்றதுனால சரியாக இருக்குது. பாருங்கள், தண்ணியும் அரிசியும் சரியாக இருக்குது.
அப்படி நமக்கு அரிசி இன்னும் கொஞ்சம் முழுசாக இருக்குது, வேகலை, உள்ளே கொஞ்சம் அரிசியாக இருக்குது அப்படின்னு நீங்கள் நினச்சிங்கன்னா ஒன்றும் பிரச்சனை இல்லை. தட்டு திறந்து பார்த்து கொஞ்சம் தண்ணி தெளிச்சுக்குங்க, அது சரியாக வந்துடும். இப்போ நம்ம வெயிட் வச்சுட்டோம். இதை நம்ம ஸ்லோ பண்ணி வச்சிடலாம். நான் கீழே தவாலாம் வைக்கலை, அப்படியே தான் ஸ்லோ பண்ணி விட்டுருக்கேன். நம்ம 10 நிமிஷம் கழித்து வெயிட் ஓப்பன் பண்ணி பார்க்கலாம். வெயிட் நான் எடுத்து வச்சுட்டேன். இப்போ நம்ம ஓப்பன் பண்ணி பார்க்கலாம் சாப்பாடு எப்படி வந்திருக்குன்னு. கரெக்டாக தான் வரும். நான் எப்போயுமே அடிக்கடி செய்கிறேன் இல்லையா, அதனால எனக்கு தெரியும் கரெக்டாக தான் வரும். வாங்க பார்க்கலாம். சாப்பாடு பாருங்கள், கரெக்டாக இருக்குது, வேறு வேறையாக இருக்குது, அரிசிலாம் உடையவே இல்லை, பூ மாதிரி வந்திருக்கு. சைடில் குத்தி காட்டுறேன் பாருங்கள், சைடில் கீழே தண்ணி இருக்கான்னு பாருங்கள், சைட்லேயும் தண்ணி இல்லை, எல்லாம் கரெக்டாக ஆயிருக்கு. இதே மாதிரி நீங்களும் செய்யுங்க. அப்பீஸ் புலாவ் பெப்பர் சிக்கன் ரெடி ஆகிடுச்சு. வாங்க சாப்பிட்லாம். நீங்களும் செஞ்சு பார்த்து சாப்பிட்டு பார்த்து எனக்கு எப்படி இருந்ததுன்னு கமெண்ட் பண்ணுங்கள். நான் பெப்பர் சிக்கன் மேலே கொஞ்சமாக லெமன் கூட ஊற்றியிருக்கேன். அந்த டேஸ்ட் எங்களுக்கு பிடிக்கும், எனக்கு பிடிக்கும், அதனால போட்டிருக்கேன். நீங்களும் போட்டு சாப்பிட்டு பாருங்கள். உங்களுக்கு பிடிச்சா நீங்கள் போட்டுக்கோங்க. எப்படி இருந்துச்சுன்னு எனக்கு சொல்லுங்கள். என் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள். நன்றி.